குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் 1.3 அதாவது காம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். காம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயைபு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயைபு அப்படிங்கிற பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அவர் இந்தியன் எக்கனாமி இஸ் broadly divided into 3 sectors. One is primary sector, second one is secondary sectors, third one is tertiary sectors. Primary sector means agricultural sector. Agricultural sector is known as primary sector, in which agricultural operation are undertaken. அதாவதுப்பா இந்த விவசாய துறை, அதாவது வேளாண்மை துறை என்பது முதன்மை துறை என்று அழைக்கப்படுகிறது. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதை வந்து என்ன சொல்லலாம், பிரைமரி செக்டர்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்படின்ட்டு என்ன சொல்லலாம், அக்ரிகல்ச்சரல் செக்டர்னு சொல்லலாம். இதில் என்ன முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இன் விச் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன் ஆர் அண்டர்டேக்கன், அதாவது வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகள் என்ன செஞ்சுருப்பாங்க, இதில் செய்வாங்க. சரியா? அக்ரிகல்ச்சரல் செக்டார் இஸ் நோன் as primary sector, in which agricultural operation are undertaken. Agricultural activities, production of raw material such as cattle farm, fishing, mining, forestry, corn, gold, etc. are also undertaken. அதாவது ரா மெட்டீரியல் என்ன செய்வாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இன்னும் வேறு வகையில் சொல்லப்போனால் மனிதன் வந்து இயற்கையோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய செயல்முறைக்கு என்ன பேர்ப்பா, பிரைமரி செக்டார். செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி செக்டார். இண்டஸ்ட்ரியல் செக்டார் இஸ் செகண்டரி செக்டார், அதாவது தொழில்துறை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இன் விச் த குட் அண்ட் கமாடிட்டிஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை டிரான்ஸ்ஃபார்மிங் த ரா மெட்டீரியல்ஸ், அதாவதுப்பா மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றி அமைக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு என்ன பேர், செகண்டரி செக்டார். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார். Important industries are iron and steel industry, cotton, textile, jute and sugar industries, cement, paper, petrochemical, automobile or and other small scale industries are include secondary sector. Third one is tertiary service or tertiary sector. Tertiary sector is known as service sector, which include government, scientific research, transport and communication, trade, postal and telegraph, banking, education, entertainment, healthcare and information technology, etc. புரியுதாப்பா? அதாவது பணிகள் துறை அப்படிங்கிறது வந்து மூன்றாவது துறை, டெர்டரி செக்டார். இந்த பணிகள் துறையை வந்து மூன்றாம் துறை என்ன செய்யலாம் சொல்லலாம். இதில் எதெல்லாம் அடங்கியிருக்குன்னா, அரசு, அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் என்ன செய்யும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். In the 20th century, economists began to suggest that traditional tertiary service could be further distinguished from குவாட்டனரி அண்ட் குவைனரி செக்டார், அதாவது மூன்றாம் மற்றும் நான்காம் நிலை பணியிலிருந்து என்ன செய்யலாம் வேறுபடுத்தி காட்டலாம்னு என்ன செஞ்சாங்க 20வது நூற்றாண்டில் உள்ள பொருளாதார நிபுணர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இது வந்து நமக்கு 5 மதிப்பெண் வினாப்பா. இது வந்து ஈஸியாக இருக்கும், நீங்கள் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எழுதுறதுக்கு என்ன செய்யும் ஈஸியாக இருக்கும். அடுத்து 1.4 பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃபரண்ட் செக்டார்ஸ் இன் ஜிடிபி, அதாவது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகளுடைய பங்களிப்பு. இதில் உனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மார்க் கிடையாது, 5 மார்க் கிடையாது, ஒன்லி எதான் வரும்னு சொன்னால் ஒரே ஒரு 1 வேர்டு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதுவும் என்னன்னு சொன்னால் 2018-19 வந்து அந்த சர்வீஸ் செக்டாரில் நம்ம என்ன எஸ்டிமேட் போட்டிருக்காங்க அதுதான் வந்து 1 வேர்டு. அது என்னன்னு சொன்னால் 92.26 lakhs crore. இது வந்து 1 வேர்டுப்பா, படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.